அஸ்ஸலாமு அலைக்கும். ரப்பியுல் அவ்வல் தொடரின் 2ஆம் நாள் இன்று. கிபி 570. ரப்பியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள். மக்கா நகரமே அமைதியில் ஆழ்ந்திருந்த அந்த இரவில் உலக வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது. அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த அந்த நன்னாளில் அவர்களின் தாயார் ஆமீனா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பேரொளியைக் கண்டார்கள். அந்த ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருந்தது என்றால், மக்காவில் இருந்தபடியே சிரியா நாட்டின் அரண்மனைகளை அவர்களால் காண முடிந்தது. அதே இரவில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் பாரசீக பேரரசில் ஒரு விந்தை நடந்தது. அங்கு 1000 ஆண்டுகளாக அணையாமல் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு திடீரென எந்த காரணமுமின்றி முற்றிலுமாக அணைந்து போனது. அது மட்டுமல்ல, அன்றைய மாபெரும் வல்லரசு மன்னனான கிஸ்ராவின் பிரம்மாண்ட அரண்மனையில் பெரும் நடுக்கம் ஏற்பட்டு அதன் 14 மாடங்கள் இடிந்து விழுந்தன. இந்த அற்புதங்கள் அனைத்தும் உலகிற்கு ஒரு செய்தியை சொல்லாமல் சொன்னது. உலகில் பொய்மை அழியப் போகிறது, சத்தியத்தின் ஒளி பிறந்து விட்டது என்பதே அது. உலகின் இருளை நீக்க வந்த அந்த பேரொளியின் வருகையால் வளர்ப்புத் தாய் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்வில் நடந்த அதிசயங்களை நாளை காண்போம். 3ஆம் நாளின் வீடியோவை காண இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.